அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பகவதில ஒரு ஷாட் என்னன்னா, கத்தி இப்படி விழும். அப்படி விழுந்தோனே அப்படி கத்தி சுத்திட்டு வரும் அப்படி பிடிக்கணும். ஆமா. அந்த ஷாட் அப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஷாட் ஆமா. அது. படையப்பா படம் வந்து வந்த டைம்ல அது. படையப்பா படம் பார்த்துட்டு வராரு. படையப்பா படம் பார்க்கும்போது இவரு ரஜினியோட தீவிர ரசிகன். யாரு? விஜய் இளைய அவர்கள். தலைவர் விஜய் அவர்கள். இப்போ வந்து படம் பார்க்கும்போது இவருக்கும் படம் பார்க்குற ஏதோ குரூப்புக்கும் தகராறு. சண்டை. சண்டைனோனே வேகமா என்ன வராரு. ஏன்னா அங்க தான் எங்களுக்கு ஷூட்டிங் பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. அது பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு 2 கிலோமீட்டர்ல நாங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம். வந்தாரு, "மாஸ்டர் உடனே கிளம்புங்க வாங்க. ஏதோ இது பண்றாங்க" அப்படின்னாரு. நாங்க போனோம். "நீங்க இருங்க சார். நாங்க வேற ஆளு" ஏன்னா படத்த பாதியில வந்துட்டாரு. நாங்க போனா அப்படி யாரும் எல்லாம் ஓடி போய்ட்டானுங்க. இவரு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல இருட்டுல ஏதோ தேறாரு வந்துட்டாரு. அப்புறம் "ஐயோ! விஜய் சாரா?" அப்படின்னு பயந்து ஓடி போய்ட்டானுங்க எல்லாம். அப்ப இந்த ஷாட் வச்சேன். அது என்ன ஃபர்ஸ்ட்டு அதே எம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு தொட்டி தட்டும். கீழ விழுந்துருவாரு. விழுந்து தட்டி தட்டி மாரி வருவாரு. அவரு வந்து சிரிப்பாரு. இந்த வாட்டி வந்து தொட்டா பூஞ்சட்டி காலால தட்டுவா கால் போய் பறந்து விழும் பூஞ்சட்டி. அதுக்கப்புறம் அந்த அருவா கீழ கிடக்கும் தட்டி சொல்லுவாரு, "என் தங்கச்சி வயித்துல இருக்க அந்த குழந்தை வந்தே தீரும். எவன் வந்தாலும் சரி கழுத்த அறுப்பேன். நீ மொதற்கொண்டு." என்ன கூப்பிட்டு கேட்டாரு, "இதோட என்ன ஒழிச்சு விடலான்னு நினைக்கிறீங்க?" இப்படியே கேட்டாரு சத்தியமா.